மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி கோவையில் இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு மேலாக கடும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நீலகிரி கோவையில் இன்றும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட்ரமணன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சற்றே ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 4 நாட்களாக நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது அந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை பின்வாங்கப்பட்டு தற்பொழுது நீலகிரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களாக நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில் தரை காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்றுடன் கூடிய அந்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் தெற்கு கடலோர பகுதிகளில் காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் ஒடிசா மற்றும் அதாவது பூரிக்கு அருகே சுமார் 40 கிலோமீட்டர் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளைய தினம் வலுவிழக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.